அமேன். ஹalleluya. எப்பொழுதும் ஆண்டவர் நம்ம நடத்துகிறவரா இருக்கிறார். அமேன். இதுவரைக்கும் ஆண்டவர் கண்ணின் மணி போல நம்ம வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த 11 மாதங்கள் நிறைய ப்ராப்ளம், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய பிரச்சனைகள், உடம்புக்குள்ள நிறைய வியாதி, நிறைய ப்ராப்ளத்தை ஆண்டவர் சால்வ் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் நடத்துகிறவங்கள ஆண்டவர் இனியும் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். அமேன். ஏசியா 25:8 பிரகாரமாக அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நம்ம ஜனத்தின் நிந்தையை பூமி இடாதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென். மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவனாகிய கர்த்தர் நம்ம முகத்தில் இருக்கிற எந்த நிந்தையும் எடுத்து போடுறது மாத்திரம் இல்லாம ஆண்டவர் அந்த நிந்தையை அந்த பூமியில் இடாதபடிக்கு முற்றிலுமாக அகற்றி போடுவார். நம்ம அந்த பூமியில வாழ்ற வரைக்கும் நம்மளுக்கு நிந்தையே இருக்காது. ஆவியான தேவன், மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவன் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா இடத்துலையும் தேவன் நம்ம நிலை நிற்க செய்கிறவர். அமேன். ஹல்லேலூயா. எந்த இடத்துல வைக்கப்பட்டு நின்னமோ அந்த இடத்துல தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். அமேன். எந்த இடத்துலலாம் நம்ம சோர்ந்து நிற்கிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்ம ஆண்டவர் உயர்த்தி நிற்கிறார். அமேன். எல்லார் இடத்துலையும் நம்ம நிறைய நிந்தைகள்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனாலும் ஆண்டவர் நம்மள நான் இருக்கேன், என்னோட பிள்ளைய நான் இருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டுருக்கார். அமேன். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய ரட்சகரை ஸ்தோத்திரம். இன்று வரை ஜெயம் தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுவரை நடத்திய ரட்சகரை ஸ்தோத்திரம். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். இனியும் கிருபையால் நடத்திடுமே, இனிமேலும் நடத்திடும் திரு சித்தம் போல். நிற்கவில்லை நான், தேவன் நம்மை நிறுத்தியுள்ளார். நீரை
யாத்திராகமம் 7:16 படியாக, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்கள் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆண்டவர் நம்மளுடைய சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த ஸ்தலத்துல, இந்த சபையில ஆண்டவருடைய கண்கள் எந்நேரமும் நோக்கமா இருக்கும். எப்படி நோக்கமா இருக்கும்? ஆண்டவரை, கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் போதும், அவர் நாமத்தை தொழுது கொள்ளும் போதும், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போதும் ஆண்டவர் அந்த இடத்துல மகிமைப்படுகிறார் இருக்கிறார். ஸோ ஆண்டவர் நம்ம சபையில நிச்சயம் இருக்கிறாரு. ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நாமம் எப்பொழுதும் வாழ்க 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 வாழ்க. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தப்படுவதாக, அவர் நாமம் எப்பொழுதும் பரிசுத்தப்படுவதாக. ஆமென். இந்த நாளில் கூட அநேகர் வேதனையோடு வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் துதிச்சு பாடும் போது இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்து ஆண்டவர் அனுப்ப போகிறார். இன்னும் அநேக செக்ஷன் இருக்கு, அநேக வர்ஷிப் காரியங்கள் இருக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒவ்வொரு வர்ஷிப் செக்ஷன்லையும் ஆண்டவர் வந்து மகிமைப்பட போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தந்தையே
நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ராஜா அந்த நாளில் கூட ஆண்டவரே எங்கள் தேவன் ஆண்டவரை உங்களை ஆராதிக்க கிருபை பாராட்டினதுக்காக உமக்கு கூட ஆனக்கூடிய நன்றி தகப்பனே. தடைப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் தேவனை கொண்டு வந்து சேருங்க தகப்பனே. மீதி இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் தேவனை கருத்தில் ஒப்பு கொடுக்குற ஆவியான தேவனை வழிநடத்தி ஆஸ்வதிக்குமா ஜெபிக்கிறேன். உங்களோட நாம மாத்திரம் மகிமைப்பட தேவனுக்கு கிருபை கொடுக்குமா ஜெபிக்கும் தகப்பனே. மீட்புரட்சியுமா இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.